Unit 1 Introduction Part B Question number 1 Define the static terms. Precision. Precision is the degree of closeness with which a given value may be repeatedly measured. ரிப்பீட்டடாக ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்புட் வேல்யூஸ் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குது ஒன்றோட ஒன்று, அதுதான் ப்ரெசிஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4.5 வருது ரீடிங், நெக்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 4.6, அப்புறம் 4.5 மறுபடி, அப்புறம் 4.4, இந்த மாதிரி திரும்ப திரும்ப க்ளோஸாக ஒரு வேல்யூ வரும்போது அதுக்கு பேர் ப்ரெசிஷன்னு பேர். ரெசல்யூஷன் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் as the smallest incremental change in the input. சின்ன சேஞ்சஸ் இருந்தாலுமே சரி இன்புட்டில் நம்ம டிடெக்டபிள் சேஞ்சு கிடைக்கும் அவுட்புட்டில், அதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன்னு பேர். லீனியாரிட்டி அப்படின்னா இட்ஸ் எ மெஷர் ஆஃப் மேக்ஸிமம் டீவியேஷன் ஆஃப் த பிளாட்டட் டிரான்ஸ்டியூசர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எ ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக இந்த டிரான்ஸ்டியூசர் ரெஸ்பான்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் டீவேட் ஆகிருக்கு அதுக்கு பேர் தான் லீனியாரிட்டி. ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி இட் இஸ் டிஃபைன்ட் as the slope of the static calibration curve. இந்த ஸ்டாட்டிக் கேலிப்ரேஷன் கர்வோட ஸ்லோப்பு தான் ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறது. If the calibration curve is not a straight line, then the sensitivity will vary with input value. இது ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இருந்தால் அப்போது சென்சிட்டிவிட்டி வந்து இன்புட்டுக்கு தகுந்தாப்பில் மாறுதுன்னு அர்த்தம். Threshold. When the input to the transducer is increased from 0, there is a minimum value below which no output can be detected. This minimum value of the input is defined as the threshold of the transducer. டிரான்ஸ்டியூசரோட இன்புட்டை வந்து 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட மினிமம் வேல்யூக்கு கீழே அவுட்புட்டை நம்மளால் டிடெக்ட் பண்ணவே முடியாது. அந்த மினிமம் வேல்யூ தான் த்ரெஷ்ஹோல்டு. ஹிஸ்டெரிசிஸ். When the input to the transducer which is initially at rest is increased from 0 to full scale. டிரான்ஸ்டியூசர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இனிஷியலாக நம்ம அதுக்கு இன்புட் வந்து 0லேருந்து ஃபுல் ஸ்கேல் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுல் வேல்யூலேருந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பேக் டு 0. அதுமாரி பண்ணும்போது தேர் மே பி 2 அவுட்புட் வேல்யூஸ் ஃபார் த சேம் இன்புட். 2 அவுட்புட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து ஃபுல் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணுறோம், செகண்டு ஃபுல் ஸ்கேல்லேருந்து 0க்கு டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து திஸ் மிஸ்மேட்சிங் ஆஃப் த இன்புட் அவுட்புட் கர்வ்ஸ் இஸ் மெயின்லி டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். இப்போது கிடைக்கக்கூடியதான் ஹிஸ்டெரிசிஸ் கர்வ்னு சொல்லுவோம். அதில் என்ன மிஸ்மேட்ச் ஆகும்னா இன்புட் அவுட்புட் கர்வு மிஸ்மேட்ச் ஆகும். இது எதனால் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய உராய்வு தன்மையினால். ஹிஸ்டெரிசிஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி மினிமைஸ்டு பை டேக்கிங் ரீடிங்ஸ் கரஸ்பாண்டிங் டு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வேல்யூஸ். இந்த எஃபெக்டை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீடிங்ஸ் வந்து 0லேருந்து அதிகமான வேல்யூக்கும் ஹையஸ்ட் வேல்யூலேருந்து 0க்கும் குறைச்சி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வேல்யூஸ் எடுக்கிறது மூலமாக இந்த எஃபெக்ட் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ரேஞ்ச் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர் இஸ் ஸ்பெசிஃபைட் as ஃப்ரம் த லோயர் வேல்யூ ஆஃப் த இன்புட் டு த ஹையர் வேல்யூ ஆஃப் த இன்புட். இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் அதோட ரேஞ்சு. ஸ்பேன் அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர் இஸ் ஸ்பெசிஃபைட் as த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையர் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் ரெக்கமெண்டட் இன்புட் வேல்யூஸ். இந்த லிமிட் வந்து நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2லேருந்து 8 வரைக்கும் மெஷர் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது, இதுதான் ஸ்பேன். லோடிங் எஃபெக்ட் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர். எ டிரான்ஸ்டியூசர் யூஸ்ட் இன் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் நார்மலி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் சம் எனர்ஜி ஃப்ரம் த மெஷரிங் மீடியம் அண்ட் தேர்பை டிஸ்டர்ப்ஸ் த வேல்யூ ஆஃப் த மெஷர்டு குவான்டிட்டி. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் as த லோடிங் எஃபெக்ட் ஆஃப் த டிரான்ஸ்டியூசர். ஒரு டிரான்ஸ்டியூசர் வந்து நார்மலாக கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் எப்படின்னா மெஷரிங் மீடியத்துலேருந்து. அதே சமயம் அந்த வேல்யூ வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் லோடிங் எஃபெக்ட்.